வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக லான்ச் ஆகியிருக்க ரியல்மி P4Xோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் இப்போ இந்த 15,000 செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருந்தாலுமே ஒரு சில குறைகள் இந்த ஃபோனில் இருக்குது. அதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தாலே அழகாக இருக்க விஷயமான இந்த டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி ஒரு லேவலில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலாக சிங்கிள் கேமரா தான் இருக்குது. இந்த ட்ரிபிள் கேமரா லுக்கை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் சிங்கிள் கேமரா நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அண்ட் பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். எங்கேயும் உங்களுக்கு மெட்டல்லாம் இந்த கேமரா மாடியூலை தவிர வேறு எங்கேயும் உங்களுக்கு மெட்டல்லாம் யூஸ் பண்ண கிடையாது. சைடு ஃப்ரேமே பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட்ல இருக்குது. என்கிட்ட இருக்கிறது பிங்க் கலர். இது இல்லாமல் 2 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் 2 நானோ சிம் போட்டுக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு சிம் ப்ளஸ் ஒரு SD கார்டும் போட்டுக்க முடியும். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் மைக் இருக்குது. அண்ட் அதுக்கு பதில் டைப் சி போட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்பீக்கர்களுமே இருக்குது. டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பதில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. இந்த பவர் பட்டனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு LCD டிஸ்பிளே. அண்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இந்த சாம்சங் ஃபோன்ஸ் மாதிரி லாகியெல்லாம் கிடையாது. அண்ட் இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 204 கிராம் இருக்குது. அண்ட் இதோட திக்னஸுமே 8.4 mm இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஃபோன்லாம் கிடையாது. அது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த LCD டிஸ்பிளே தான். ஏன்னா இந்த LCD டிஸ்பிளேயோட பேனலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்குது கம்பேரிங் டு AMOLED டிஸ்பிளே. அதனாலேயே திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இதில் 7000 mAhக்கான பேட்டரி இருக்குது. பட் வெயிட் அந்தளவுக்கு உங்களுக்கு 208 கிராம் மாதிரி ஃபீல் ஆகலை. பட் ஓரளவுக்கு ஒரு பெரிய ஃபோன் தான். உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம் தான். 2 கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் டிஸ்பிளேயோட பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் ஸ்லிம்மாக இருக்குன்னா சொல்லிட முடியாது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ஃபோன்ஸுக்கு இது வந்து ஓகே தான். ரொம்ப பெருசாகவும் பெசல்ஸ் வந்து கிடையாது சாம்சங் ஃபோன்ஸ் மாதிரி. ஸோ கீழே பாட்டம் பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே டிஸ்பிளேயோட ஸ்பெக்குக்கு வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.72 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே IPS LCD பேனல் தான். 140 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பட் 140 Hz எல்லா இடத்துலையும் வேலை செய்யாது. ஒரு சில கேம்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அண்ட் பிரைட்னஸ் வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 nitsக்கான ஹை பிரைட்னஸ் மோட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் எஃபெக்டிவான நம்பர்ஸும் கிடையாது. அண்ட் வெளியே யூஸ் பண்ணும்போதுமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் உச்சி வெயிலில் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு சில நல்ல டிஸ்பிளே உள்ள ஃபோன்ஸுமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. பட் உங்களுக்கு LCD டிஸ்பிளேங்கிறதுனால அந்தளவுக்கு ஒன்றும் நெகட்டிவாக எனக்கு வந்து படலை. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு LCD டிஸ்பிளேங்கிற ஃபீலே வரல. இந்த வியூவிங் ஆங்கிள் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு சூப்பராக இல்லாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த ஃபோன் எல்லாமே ஓகே தான் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது. அண்ட் ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 400%க்கான வால்யூம் பூஸ்ட் ஆப்ஷனுமே இருக்குது. நல்லா லவுடாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு லைட்டாக இந்த இறைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 100 கீழே வச்சு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மல்டிமீடியா ஓரியன்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகாது. இதை விட நல்ல டிஸ்பிளே ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் நிறையா இருக்குது. பட் ஓவரால் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஃபோன்லேயே இது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரியும். மற்றபடி பெருசான டிஸ்அட்வான்டேஜ் இதை தவிர வேறு எதுவும் இந்த ஃபோனில் கிடையாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மர் ஷீல்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ப்ரொடெக்ஷன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் 1.5 மீட்டர்லேருந்து ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிரேக் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. பட் அது வந்து நீங்கள் 1.5 மீட்டர்லேருந்து கீழே போட்டிங்க அப்படின்னா இன்கேஸ் உடஞ்சது அப்படின்னா வாரண்டிலாம் கிளைம் ஆகாது. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. அடுத்ததோட சாஃப்ட்வேர் பக்கம் வந்தோம் அப்படின்னா Android 15 Realme UI 6.0 வந்திருக்கு. Android 16 வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஃபோனுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது Android 18 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது இருக்கும். UI யூஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக Realme ஃபோன்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. ப்ளோட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்க தான் செய்யுது. அதையும் உங்களால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் செட்டப் பண்ணும் போதே ஒரு சில விஷயங்களை பார்த்து கவனிச்சு பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளான்ஸ் இன்டர்ஃபேஸ் அது மாதிரியான விஷயங்களை சொல்கிறேன். மற்றபடி UIயோட அனிமேஷனாக இருக்கட்டும் UIயோட ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. பெருசாக எந்த பக்ஸுமே நான் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ணல. UI வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. AI ஃபீச்சர்ஸான சர்க்கிள் டு சர்ச், AI எரேசர், ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர் இது மாதிரி எல்லா ஃபீச்சரும் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து இதோட கேமரா சைடு வந்து வருவோம். 50 MPக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. f1.8 லென்ஸோட பேர் ஆகுது. இந்த மெயின் கேமரா யூஸ் பண்ணி உங்களால் 4K 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவில் வீடியோ குவாலிட்டி ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டாகவும் இல்லை, ரொம்ப ஒஸ்ட் பிலோ ஆவரேஜ்னு சொல்லிட முடியாது. நல்ல ஒரு டீசென்ட்டான இமேஜஸே கிடைக்கும். போர்ட்ரேட் இமேஜஸ் கூட எனக்கு இந்த ஃபோனில் ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெருசாக போர்ட்ரேட் இமேஜஸ் வேறு எந்த ஃபோனில் நல்லா இருக்காது. இதில் இந்த எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த Realme P4ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கேமராஸ்ல மட்டும் டவுன் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து Realme P4 ஈக்குவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் அப்படி இருந்தும் ஏன் இது நான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஃபோன் இதை விட ஒரு 2000 2500 ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 2000 டவுன் பண்ணியுமே உங்களுக்கு அதே லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் செல்ஃபிக்கு 8 மெகாபிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.0 லென்ஸோட பேர் ஆகுது. செல்ஃபீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட முடியாது. அண்ட் பட் இந்த ஃபோனில் 4K வீடியோஸ் வந்து உங்களால் செல்ஃபியில் எடுக்க முடியாது. 1080p 30 fps மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் தான் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ ஓவரால் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக பர்ஃபார்ம்னு சொல்லலாம்.
இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 1080p 30 fpsல ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சு நின்றுருக்கு, அதனால் கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 4Kவே கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் 1080p 60ஆவது கொடுத்துருக்கலாம். 1080p 30ஓடு நிறுத்திருக்காங்க. பட் ஓகே, வீடியோ குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமராவில் 4K 30 fpsல ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது, வீடியோ குவாலிட்டி கலர்ஸும் நல்லா இருக்குது. அண்ட் 10x வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டிஜிட்டல் ஜூம் வந்து போக முடியுது. ஸோ இப்போ அப்படியே நான் என் சைடு திருப்பேன். இப்போ ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே நான் சூரியன் அந்த பக்கம் தான் இருக்குது, பட் மேகம் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கா இல்லை ப்ளோ அவுட் ஆகிடுச்சான்னு எடுத்து பார்த்தா தான் எனக்கு வந்து தெரியும். பட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமராவை விட ரியர் கேமரா ரொம்ப பெட்டராகவே இருக்குது வீடியோஸில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராசர் MediaTek Dimensity 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ரொம்ப நல்ல ப்ராசர்னே சொல்லலாம். இதில் உங்களால் 90 fpsல PUBG வந்து விளாண்டுக்க முடியும். பட் 90 fps உங்களுக்கு ஸ்டேபிளாக கிடைக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 60 fpsக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேபிளாகவே கிடச்சிது. ஸோ நல்ல ஒரு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கிடைக்கும். இந்த 15,000 ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல ஒரு கேமிங் ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு கரெக்டாக ஷூட் ஆகும். நான் PUBG COD விளாண்டு பார்த்தேன், எந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூஸே இந்த ஃபோனில் கிடையாது. பெஞ்ச்மார்க் ரிசல்ட்லாம் போடுறேன், பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் சுத்தமாக ஹீட் ஆகலை. மேக்ஸிமம் 43 டிகிரிஸ் தான் போகுது. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறது. அண்ட் மொத்தம் இந்த ஃபோன் 3 வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. 6128, 8128 அண்ட் 8256. மூணுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 2.2 வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க 3.1 மூவ் ஆகி இருக்கிறதுமே ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து ஃபைனலாக இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு 7000 mAhக்கான பேட்டரி இருக்குது, 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த 45 வாட்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு சார்ஜிங் டைமை பார்க்கும்போது. ஏன்னா இந்த ஃபோனை 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் பக்கமாக டைம் ஆகிடுது. கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் ஸ்பீடு தான். நீங்கள் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1.5 நாளைக்கு மேலேயான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடச்சிரும். நான் யூஸ் பண்ணதில் 10 to 12 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் எனக்கு வந்து கிடச்சிது. ரொம்ப ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஆன் டைம் இந்த ஃபோனுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 நாளைக்கு மேலேயான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்து இந்த குட்டி விஷயமான இந்த IP64 ரேட்டிங் இருக்குது, IP69 கிடையாது. ஸோ தண்ணிக்குள்ளே போட்டுலாம் விளாண்டுறாதீங்க. அண்ட் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்லையும் இந்த ஃபோன் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். அண்ட் Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.4க்கான சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 15,000 செல் ஆகிருந்துச்சு. நான் வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டு சேல்லே வாங்கினேன், அதனால் எனக்கு 15,000 கீழே வந்து கிடச்சிது. பட் நீங்கள் இப்போ போனீங்க அப்படின்னா டேரக்ட் ப்ரைஸாக 16,000 கிடைக்கும். கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 14,500 15,000 உங்களால் இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். இப்போ இருக்க இந்த ப்ரைஸ் ஹைக்கெலாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது. பட் இந்த ப்ரைஸ் ஹைக்லாம் இல்லை அப்படின்னா இந்த Realme P4 பார்த்தீங்க அப்படின்னா 15,000 கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 15,000 அது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியான டிவைஸ் தான். பட் இப்போ இருக்க அந்த ப்ரைஸ் ஹைக்லாம் கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக தான் எனக்கு படுது 15,000 செக்மெண்ட்டில். ஸோ நீங்கள் 15,000 செக்மெண்ட்டில் எனக்கு வந்து எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம், பேட்டரி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இல்லாமல் ஓவரால் எனக்கு எல்லாமே நல்லா வேணும். பட் டிஸ்பிளேல மட்டும் இந்த AMOLED இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதோட லிங்க்கு கீழே வியூ ப்ராடக்ட்டில் கொடுத்துருப்பேன். வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ஃபோனை நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கீழே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வாங்க போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.